ஒரு தாந்திரீக பரிகாரம்னு கூட சொல்லலாம். அது என்ன தாந்திரீக பரிகாரம்னா, சிவபெருமான தாந்திரிக முறையில வழிபடுறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை, இந்த ரிச்சுவலை செஞ்சுட்டு இருந்தாங்க. டக்குன்னு பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ற விஷயமே இல்லை. ரிச்சுவல்னு வரும்போது இது அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்களுக்கு சென்று அடையாது. இது உங்களுக்கு வந்திருக்கனாலே உங்களுக்கு உங்க கர்மாவை அழிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுளா உங்களுக்கு கொடுக்குறாருன்றது அர்த்தம். வேற யாருமே இல்லை, சிவனா கொடுக்குறாருன்றது ஒரு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பரிகாரத்தை கொடுத்தவங்களே சிவனடியார்கள் தான். இதை பண்ணிட்டு இருந்தவங்க யாருன்னா, தாந்திரிக முறையில சிவனை வழிபட்டுட்டு இருந்தவங்க. அவங்க தான் இதை பண்ணிட்டு இருந்தது. அவங்க நான் சொல்லி இப்போ என்னோட சேனல் ஃபாலோ பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பண்ணவங்க சொன்ன விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னா யூ வில் நாட் பிலீவ். இந்த பூஜை நீங்க பண்ணும்போது, நம்ம எப்பவுமே பூஜை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒரு விஷயம் வரும், வேண்டுதல் வைப்போம். எனக்கு இதை பண்ணி கொடுப்பா, எனக்கு வேலையில இருக்க பிரச்சனை தீர்த்துவை, குடும்பத்துல இருக்க பிரச்சனை தீர்த்துவை, அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் வைப்போம். ஆனா இந்த பூஜை பண்ணும்போது நீங்க எந்த வேண்டுதலும் வைக்கக்கூடாது. இந்த ரிச்சுவலுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, February 2 வசந்த பஞ்சமி, பஞ்சமி திதி. February 2 வர பஞ்சமி திதி பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷலான பஞ்சமி. இந்த பூஜையோட ப்ரொசீஜர் என்ன? இந்த பூஜைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சிவலிங்கம் கண்டிப்பா வாங்கணுங்க. நீங்க சிவலிங்கம் இல்லாம நான் பண்ணவான்னு கேட்டீங்கன்னா, ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தாந்திரீக ரிச்சுவல், பரிகாரம்னு கூட சொல்லலாம். அது என்ன தாந்திரீக பரிகாரம்னா, சிவபெருமான தாந்திரிக முறையில வழிபடுறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை, இந்த ரிச்சுவலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பரிகாரம் சொல்றதை விட இது ஒரு ரிச்சுவல் தான் சொல்லணும். ஏன்னா அது போய் டக்குன்னு பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ற விஷயமே இல்லை. ரிச்சுவல்னு வரும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் செய்யற விஷயம். ஆனா இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். எல்லாருக்குமே கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100K+ இருக்காங்க. எல்லாருக்குமே கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை தான். பட் அதில் யார் அதிக இன்வால்மெண்ட் காட்டுறா, எங்களோட அந்த டாப் லிஸ்ட்ல வருவாங்களா, டாப் சப்ஸ்கிரைபர்ஸ்னு இப்போ யூடியூபே லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா அழகா யார் இவங்க டாப் கமெண்டேட்டர், இவங்க டாப் இன்வால்மெண்ட் காட்டுறவங்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. அதில் நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜெம் ஸ்டோன்ஸ், ராசி கற்கள் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். போய் வேணா ஷார்ட்ஸில் பாருங்கள், நாங்கள் அதை போட்டிருக்கோம். கொடுத்தவங்களுக்குலாம் அவங்க கொடுத்த இமேஜஸ் போட்டிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் இன்வால்மெண்ட்டை கமெண்ட்டில் காட்டுங்க. எது ஒர்க் அவுட் ஆகுதோ சொல்லுங்கள். கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை வாட் எவர் உங்களை பற்றி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காத, நீங்கள் யார் கூடயா ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்காக நாங்கள் பண்ணுறோம்னு நினைக்கிறது தான் இந்த ஒரு விஷயம். டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் இதுதான். எல்லாருமே என்கிட்டன்னு கூட இல்லைங்க, என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வரவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் எல்லாருமே உங்களுக்குள்ள உங்களை அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது உங்களே இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்க. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, எனக்கு ஏன் இந்த பண பிரச்சனை வருது, எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை வருது, எனக்கு ஏன் ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே பிரச்சனையாவே இருக்கு, எனக்கு ஏன் கரெக்டான வரன் அமைய மாட்டேங்குது, எனக்கு ஏன் யாரா இருந்தாலும் அவங்களோட எனக்கு ஏன் பிரச்சனை வருது, வேலை ஏன் ஒழுங்கா செட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இதுக்கு உங்களுக்கே பதில் தெரியும். அதுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒரு கர்மா நமக்கு இருக்கு. அந்த கர்மாவை நம்ம தீக்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க விஷயம். ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுலயுமே எல்லாருக்குமே புரியாத புதிரா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், அந்த கர்மாவை எப்படி அழிக்கிறது. எனக்கு புரியுது, எனக்கு இந்த பிரச்சனைகள் வருதுனாலே எனக்கு அதுக்கு ரிலேட்டடா கர்மா இருக்குன்றது புரியுது. ஆனா அது எப்படி அழிக்கிறது அப்படின்றது கேட்பாங்க எல்லாரும். அதற்கான ஒரு ரிச்சுவல் தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கான ஒரு பவர்ஃபுல்லான பூஜை பரிகாரம் தான் இது. இது அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்களுக்கு சென்று அடையாது. இது உங்களுக்கு வந்திருக்கனாலே உங்களுக்கு உங்க கர்மாவை அழிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுளா உங்களுக்கு கொடுக்குறாருன்றது அர்த்தம். வேற யாருமே இல்லை, சிவனா கொடுக்குறாருன்றது ஒரு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பரிகாரத்தை கொடுத்தவங்களே சிவனடியார்கள் தான்.
இதை பண்ணிட்டு இருந்தவங்க யாருன்னா தாந்திரிக முறையில் சிவனை வழிபட்டுட்டு இருந்தவங்க. அவங்க தான் இதை பண்ணிட்டு இருந்தது. அவங்க சரி பொது மக்களுக்கும் இது வந்து உபயோகப்படட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்து போன விஷயம் தான் இது. இதை பல வருடங்களாக நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லி இப்போ என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணவங்க அந்த வருஷமும் பண்ணியிருக்காங்க. பண்ணவங்க சொன்ன விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா யூ வில் நாட் பிலீவ் சச் திங்ஸ். நான் இங்கே உங்களுக்கு வந்து அவங்க என்கிட்ட தனியாக அமைச்சது கூட இல்லைங்க, யூடியூப்பில் போட்ட அந்த ரிவ்யூஸை நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட காட்டுறேன். நான் பேசும்போது நீங்கள் அப்படியே அதையும் பார்க்கலாம். அந்த மாதிரியான பவர்ஃபுல் விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. சரி, இந்த பவர்ஃபுல் தாந்திரிக் ரிச்சுவல் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். சரி, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்களுக்கே க்யூரியஸாக இருக்குன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஒருத்தங்க இந்த இந்த பரிகாரம் பண்ணியிருக்காங்க, 1.5 மாதம் போகக்கூடிய இந்த பரிகாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் யாருக்கிட்டையுமே ருத்ராட்சம் தெரியும்ல, நம்ம சிவனுக்கு ரொம்ப ஒரு உகந்த அது ஒரு சீடு, அது அந்த ருத்ராட்ச மரத்திலிருந்து வர ஒரு சீடு தான் அது. சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவரோட அந்த விழுந்த கண்ணீர்ல இருந்து தான் ருத்ராட்சம் வளர்ந்தது அப்படின்னும் ஒரு பேச்சு இருக்கு. அந்த ருத்ராட்சம் அவங்க வீட்டில் இல்லை, யாரும் வாங்கவும் இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறதே அந்த பெண்மணி, அதுக்கப்புறம் அவங்க க்ளோஸ் ஃபேமிலி மட்டும்தான். அவங்க இந்த பூஜை நைட்டு பண்ணக்கூடிய ஒரு பூஜை பண்ணிட்டு போய் தூங்கியிருக்காங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்த்தா அவங்க படுத்துட்டு இருந்த இடத்து பக்கத்தில் ருத்ராட்ச கொட்டை வந்து இருந்திருக்கு. இது அவங்க சொல்கிறாங்க, யாரும் எங்கள் வீட்டுக்கு வரவும் இல்லை, யார் கையிலையும் இந்த ருத்ராட்சம் இல்லை, எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல மேம் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் பிரச்சனைகளாக போயிட்டு இருந்தது. அந்த 1.5 மாதம் இவங்க இதை பண்ணுற டைமில் நின்றுருக்கு. பல பிரச்சனைகள் நின்று இருக்கு. ஏதோ எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயம் இழுத்தடிச்சிட்டு இருக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் நடக்குதுன்னா அது ஈஸியாக நடக்காது, கண்டிப்பாக ஈஸியாக நடக்காது. இந்த ரிச்சுவலே ஒரு கஷ்டமான ரிச்சுவல் தான். ஆனால் உங்களை இந்த பூஜையை பண்ண விடாமல் பல தடங்கல்கள் வரும். இப்போ நீங்கள் ஒரு நாள் ஆரம்பித்து பண்ணுறீங்க, ஒரு 2-3 நாள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போக போக யாருமே வந்து தடங்கள் இல்லாமல் நான் முடிச்சேன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. கண்டிப்பாக தடங்கள் வரும். அந்த தடங்கள்லையும் தாண்டி எப்படி நீங்கள் இந்த பூஜையை பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்றது தான் ஒரு சேலஞ்சுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இதுதான் அந்த அதை பற்றி நான் முழுசாக முன்னாடியே சொல்லிடணும்னு நினச்சேன். கூட இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா, இந்த பூஜை நீங்கள் பண்ணும்போது நம்ம எப்போவுமே பூஜை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒரு விஷயம் வரும், வேண்டுதல் வைப்போம். எனக்கு இதை பண்ணி கொடுப்பா, எனக்கு வந்து வேலையில் இருக்க பிரச்சனையை தீர்த்துவை, குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை தீர்த்துவை, அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் வைப்போம். ஆனால் இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் எந்த வேண்டுதலும் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பூஜையை உங்கள் கர்மாவை அழிக்கணும் தான். உங்களுக்கு என்னென்ன கர்மா இருக்கு அதை எப்படி அழிக்கணுன்றது கடவுளுக்கே தெரியும். அதனால இந்த பூஜை பண்ணும்போது நீங்க எந்த வேண்டுதலும் வைக்கக்கூடாது. அப்படி வேண்டுதல் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நீங்க இந்த பூஜையை பண்றீங்க, 1.5 மாசம் இதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நாங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியே சிவனை நோக்கி நீங்க இந்த பூஜை பண்றீங்க இல்லையா, அங்க வர சிவனடியார்கள் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. தப்பி தவறி நீங்க வேண்டிட்டீங்கன்னா அந்த வேண்டுதல் நடக்கிற எப்படி அது நடக்குதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு அப்நார்மல் வேல இருக்கும், ரொம்ப அப்நார்மலா இருக்கும். ஏன்னா சிவனடியார்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர்லாம் இல்லை. சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன் கூட இருக்கிற சிவகணங்கள் சிவபூதங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க ஒவ்வொரு ஷேப்பில் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்றது இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா அது எப்படி வேணாலும் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்க அதை நடத்துவாங்க. வேண்டுதலாக இல்லாமல் இருந்ததுன்னா ஓகே, இவங்களோட கர்மாவை நம்ம தீர்த்து வைப்போம். கர்மாவை மட்டும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பூஜையில் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க, செகண்ட் டைம் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு கர்மாக்கள் அவங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதுவே ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் கர்மா குறையிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேர்ள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொண்ணு இங்கே யூஎஸ்ல இருந்தவங்க, அவங்க வந்து வேலையில் பயங்கர பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பூஜை சஜஸ்ட் பண்ண அவங்க பண்ணாங்க. நான் சொன்னதையும் மறந்து அவங்களையும் மீறி அவங்க வேண்டிக்கிட்டாங்க, எனக்கு வேலையில் இருக்க பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க.
அவங்களுக்கு வேலையில் என்னன்னா அவங்களுக்கு அவங்க மேனேஜருக்கு மைல்டாக ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்த டைம். அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க வேண்டுதல் வச்சு மறுநாளே அவங்க ஆஃபீஸில் பெரிய சண்டை வெடிச்சு நீங்கள் இப்போவே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு கிராஜுவலாக அந்த பூஜை பண்ணிட்டு இருக்க டைமில் அந்த பொண்ணுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைச்சு, அந்த பொண்ணு அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு நான் இந்த வேலையிலேருந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நின்று இருக்கலாம். ஆனால் வேண்டுதல்னு வச்சதுல மறுநாளே அந்த பொண்ணுக்கு அந்த வேலை நின்றுச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வாரத்தில் வேற வேலை கிடைச்சிருச்சு. இருந்தாலுமே அது நடந்த விதம்னு இருக்கு இல்லையா, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வேலை உனக்கு சரியே இல்லையேம்மா, உன்னை வந்து இந்த வேலையில ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க, நீ எதுக்கு அங்க இருக்க அப்படின்றத அவங்க யோசிச்சு உடனே அதை கட் பண்ணிடுவாங்க. வேண்டிட்டல்ல உடனே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிடுவாங்க. அதனாலதான் இந்த ரிச்சுவல்ல நீங்க எதுவுமே வேண்டக்கூடாது. சரி, நம்ம நெக்ஸ்ட் போலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த ரிச்சுவலுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, February 2 வசந்த பஞ்சமி. பஞ்சமி திதி February 2 வர பஞ்சமி திதி பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பெஷலான பஞ்சமி. மாசத்துக்கு வர ஒரு பஞ்சமி எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து வசந்த பஞ்சமி. அந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் இந்த பூஜை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி 26ஆம் தேதி, February 26ஆம் தேதி வருது. அன்னைக்கு நீங்கள் நெய்வேத்தியம் மாதிரி எக்ஸ்ட்ரா சிவனுக்கு செஞ்சு வச்சு வழிபடலாம். நைட்டு முழிச்சிட்டும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூஜை எப்போ முடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, March 14ஆம் தேதி ஹோலி அன்னைக்கு இந்த பூஜையை முடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பூஜையில இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதுதான். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. தனியா சாப்டர் போட்டு இதை நான் வந்து உங்களுக்கு போட சொல்றேன். அடுத்தது, இந்த பூஜையோட ப்ரொசீஜர் என்ன? இந்த பூஜைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சிவலிங்கம் கண்டிப்பா வாங்கணுங்க. நீங்க சிவலிங்கம் இல்லாம நான் பண்ணவான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஆனா சிவலிங்கம் வச்சு பண்றதோட அந்த எஃபெக்ட் வந்து இஸ் 100 times more than whatever you're doing without சிவலிங்கம். ஒரு குட்டி சிவலிங்கம் இவ்வளோ தூரம் தான் எனக்கு இருக்கு, பரவாயில்ல. இல்லை இவ்வளோ தூரம் நான் வாங்கிக்கலாமா, பரவாயில்ல. உங்களோட கை சைஸுக்கு அடங்குற மாதிரி நீங்க எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு வேணாலும் வாங்கிக்கலாம். சில பேர் வந்து தம் சைஸுக்கு அடங்குற மாதிரி சொல்லுவாங்க. நான் இந்த அளவுக்கு கூட நீங்க வச்சுக்கலாம் அப்படின்றது, உங்களுக்கு அவ்வளோ ஈடுபாடு இருந்ததுன்னா இந்த அளவுக்கு கூட நீங்க வச்சுக்கலாம்னு சொல்லுவேன். சரி, சிவலிங்கம் வந்து எந்த மெட்டீரியல்ல வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்றது நம்மளோட பூமியில இருந்தே வந்த அந்த நேச்சுரல் எலமெண்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, மார்பிள்ல சிவலிங்கம், கல்லுல சிவலிங்கம், அந்த மாதிரி மெட்டீரியல்ல வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸ்படிகலிங்கம் வைக்கலாமா, ஆனால் அது உங்க ஆப்ஷன், அதையும் நீங்க வச்சுக்கலாம். இல்லை வேற எந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ, இல்லை எங்களுக்கு இதுதான் கிடைக்குது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்லாம் சொல்றீங்கன்னா எது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சுக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு வந்து சிவலிங்கமே நான் வந்து வைக்கிறதுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பூஜைக்கு மட்டும் நீங்க டெம்பரரியா மஞ்சள்ல சிவலிங்கம் பிடிச்சு வைக்கலாம். பட் மஞ்சள்ல சிவலிங்கம் பிடிச்சு வைக்கும்போது நீங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். சம்டைம்ஸ் அதை பிடிச்சு வைக்கும்போது உங்களுக்கு அது கிராக் விட ஆரம்பிச்சிடும் ஒரு ஃபியூ டேஸ்ல. ஏன்னா 1.5 மாசம் நீங்க அதை பண்ணணும் இல்லையா, கிராக் விட ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க நடுவுலலாம் மாற்ற முடியாது. நீங்க ஒன்ஸ் சிவலிங்கமா பிடிச்சு வச்சுட்டீங்கன்னா 1.5 மாசத்துக்கு அதை தொடவே கூடாது. அதெல்லாம் ரிச்சுவல்ல இருக்கு. ஸோ 1.5 மாசம் நீங்க வைக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து கரெக்டா நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட், எப்படி வந்து இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சிவலிங்கம் வாங்கிட்டீங்க. இப்போ அந்த சிவலிங்கத்தை நீங்க எங்க வைக்க போறீங்கன்னா, ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. என்னோட சிம்பிள்ஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கனாலே இந்த ஸ்டார் சிம்பிள்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸ்டார் சிம்பிள்னா அப்வர்ட் ட்ரையாங்கிள் வரதும் கீழே டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் வர்றது, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான் ஸ்டார் சிம்பிள். அந்த நம்மளோட 6 கார்னர்ஸ் வரும் இல்லையா, அந்த ஸ்டார் நம்ம முருகரோட கனெக்டடா அந்த ஸ்டார் காமிப்பாங்கல்ல, அந்த ஸ்டார். இந்த ஸ்டார் சிம்பிள் என்னன்னா, இந்த ஸ்டார் சிம்பிள் நீங்க வைக்கும் போது அது ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணும். என்னோட சிம்பிள் வீடியோ வேணா நீங்க போய் ரெஃபரன்ஸ்க்கு பார்க்கலாம். சிம்பிள்ஸ் ஜீவிதா மேயப்பன் சிம்பிள்ஸ் போட்டிங்கனாலே அந்த வீடியோ வரும், கூகுளில் போய் ரெஃபரன்ஸ்க்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் நீங்க ஒரு பலகை எடுத்து, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம், அதுவும் பரவாயில்ல. ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதை நல்லா ஈரம் பண்ணி, நல்லா மஞ்சள் தண்ணி வச்சு நல்லா ஈரம் பண்ணிட்டு, அதுக்கு மேல நீங்க ஸ்டாரை வந்து கோலமா போட போறீங்க. கோலமா எப்படி போட போறீங்க, அழகா அரிசி மாவு,
குங்குமம், விபூதி இது 3மே கலந்து நீங்கள் கலந்துக்கிட்டு அது மேலே வந்து நீங்கள் அந்த ஈரப்பலகை மேலே கோலமாக அந்த ஸ்டார் சிம்பிள் போடலாம். அப்வர்ட் ட்ரையாங்கிள், டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் வர மாதிரி ஸ்டார் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கு மேலே அது காயட்டும். கொஞ்ச நேரம் நீங்கள் அதை காய விடணும். காஞ்ச அப்புறம் அழகாக ஒரு தட்டு வச்சு, ஏன்னா அந்த தட்டு மேலே தான் சிவலிங்கம் வைக்க போறீங்க. ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் சிவலிங்கம் வைக்கணும். சிவலிங்கம் நீங்கள் அந்த தட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே, அதாவது அந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவீங்க. அந்த அபிஷேகம் பண்ணும்போது நீர், பால், உங்களுக்கு வேணும்னா சந்தனம் அபிஷேகம் சேர்த்து பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் முடிச்சுட்டு ஃபைனலாக தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் நான் எப்போவுமே வந்து ரோஸ் வாட்டரில் அபிஷேகம் கடைசியாக பண்ணிட்டு எடுத்து வச்சிடுவேன். ஏன்னா அந்த ரோஸோட ஸ்மெல் வந்து சிவலிங்கம் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். பண்ணிட்டு அப்புறம் சிவலிங்கம்க்கு எப்பவுமே வந்து அந்த விபூதி போடுறது மறக்காதீங்க. அது மேலே வந்து சிவலிங்கத்துக்கு மேலே எப்பவுமே விபூதி கவர்டாக இருக்கணும். நீங்கள் சும்மாவே வீட்டில் நான் சிவலிங்கம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே வந்து விபூதி வந்து கவர்டாக இருக்கணும். ஸோ பண்ணிட்டு சிவலிங்கத்தை எடுத்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அங்கே அந்த ஸ்டார் போட்டு தட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அது மேலே வச்சிடுங்க. வச்சுட்டு சிவனுக்கு ஆரத்தி காமிச்சிடலாம். இப்போ இது கூட நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட அச்சதை மிக்ஸ் பண்ணி வைக்க போறீங்க. இதை வச்சுதான் நம்ம அர்ச்சனை பண்ண போறோம். அந்த அர்ச்சதை நம்ம யூஸ்வலா வந்து என்ன சொல்லுவோம், மஞ்சள் அரிசி அந்த மாதிரி சொல்லுவோம். இதுல வந்து நவதானியத்தை நம்ம அர்ச்சதையா போட போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கிறது என்னன்னா அரிசி மட்டும் யூஸ் பண்ணுறது, அரிசி மஞ்சள் மட்டும் யூஸ் பண்ணுறது, இல்லை வெண்மலர்கள் யூஸ் பண்ணுறது இன்னுமே சேஃபர். ஏன்னா இது ஈஸியான பரிகாரம் இல்லை, இது ரொம்பவே பவர்ஃபுல்லான தாந்திரிக் ரிச்சுவல். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கிரகங்கள் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த நவதானியத்தை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்தெந்த நவதானியம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இது வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் நான் எக்ஸ்ட்ராவாக பாவ கிரகங்களோட நவதானியத்தையும் சேர்த்துக்கலாமான்னா கொஞ்சம் காஷியஸாக பண்ணணும். உங்களுக்கு 2-3 வருஷம் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறது பெட்டர். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சிவன் அங்கே வச்சிருக்கீங்க இல்லையா, 108 டைம்ஸ் 108 தடவை ஓம் நம சிவாய மந்திரம் போட்டுட்டு, நான் பண்ண ஓம் நம சிவாய மந்திரம் வந்து நான் லிங்க் டேக் பண்ண சொல்கிறேன், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லை எனி ஓம் நம சிவாய மந்திரம் 108 டைம்ஸ் இஸ் பெட்டர். அந்த 108 டைம்ஸ் ஓம் நம சிவாய மந்திரம் போட்டுட்டு நீங்கள் இந்த அச்சதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த அச்சதை மிக்ஸ் பண்ணதில், அதாவது நான் சொல்றது நவதானியம் தான், என்னென்ன நவதானியம் மட்டும் போடுறீங்களோ அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை மிக்ஸ் பண்ணி வச்சதுல கொஞ்சம் விபூதியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 108 தடவை அந்த ஓம் நம சிவாய மந்திரம் ஓடும்போது நீங்களும் கூடவே, எதுக்கு வந்து நான் அந்த ஆடியோ போட சொல்றேன்னா நீங்கள் கவுண்ட் வச்சுக்க தேவையில்ல, அதிலே 108 தடவை இருக்கும். நீங்கள் ஓம் நம சிவாய ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு அச்சதையா சிவன் மேலே எடுத்து போடணும். இப்படி கொஞ்சோண்டு எடுத்து போட்ட கொஞ்சோண்டு எடுத்து போடலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து பவுடரா பண்ணி போடலாமா, அதுவும் போடலாம். நீங்கள் முழுசாக இல்லாமல் நான் பவுடராக பண்ணி போடுறேன்னா அதுவும் பண்ணலாம், முழுசாக இருக்கிறதும் பண்ணலாம். ஏன்னா எல்லா நவதானியமும் சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் 108 தடவை இப்படி போட்டுட்ருக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கணும். சிவன் மேலே அதை அச்சதையாக விழுற மாதிரி அவர் மேலே விழணும். சரி, இப்போ ஒன்ஸ் நீங்கள் இதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிவனை எக்காரணம் கொண்டும் அதுக்கப்புறம் தொடக்கூடாது. அந்த 1.5 மாதம் முடிகிற வரைக்கும் தொடவே கூடாது. நான் சொன்ன மாதிரி March 14th இருக்கு இல்லையா, அது வரைக்கும் சிவனை தொடக்கூடாது. அப்போது இன்னைக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க 108 தடவை அந்த அச்சதை போட்டீங்கன்னா மறுநாள் திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணி அவர் மேலேயே போடலாம், அச்சதை போடலாம். எக்ஸ்ட்ரா அந்த பிளேட் ஃபுல் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா அந்த கீழ் சைட்ல விழுற அந்த பிளேட் மேல விழுது எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்க கலெக்ட் பண்ணி இன்னொரு பாக்ஸ்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சிவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அங்க அந்த சிவலிங்கத்துல சிவனடியார்கள் வந்து குடியேறிடுவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அண்ட் உங்களுக்கு அது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்க ஒன்ஸ் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, தெரியாம உங்க கை சிவன் மேல படுதுன்னா கூட பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். அந்த லிங்கத்துல வைப்ரேஷன் கூட நீங்க ஃபீல் பண்ணலாம். அதனால தொடக்கூடாது. நீங்க லிங்கத்தை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அவங்க அங்க ஹாப்பியா இருக்காங்க, நீங்க அச்சதை போடுறது மட்டும் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க, தொடக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்ப இது பண்ற டைம், இது எந்த டைம்ல பண்ணணும்னா, இது ரொம்பவே பயங்கரமான வேண்டுதல் இருக்குங்க, எனக்கு பயங்கரமான கர்மா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து 12 மணிக்கு பண்றது பெட்டர். 11:30 12 அந்த டைம் இருக்கு இல்லையா, தட் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் திஸ் ரிச்சுவல். அப்படி இல்லை என்னால் அவ்வளோ தூரம் வந்து லேட்டாக முழிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னா 10 to 12 10 மணிக்கு நீங்கள் பண்ணிட்டு
சைலண்டா போய் படுத்துடணும். இந்த பூஜை பண்ணும்போது அங்க சத்தம் இருக்கக்கூடாது, டிவியை போட்டுட்டு நான் பண்றேன் இருக்கக்கூடாது. ஆடியோல மந்திரங்கள் வேணா நீங்க போடலாம், வேற எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, சைலண்டா இருக்கணும், வீட்டுல நிசப்தம் இருக்கணும். நீங்க இதை பண்ணிட்டு நீங்க நீங்க எதுவும் வேற அங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இதை நான் எடுத்து வைக்கிறேன், அதை நான் எடுத்து எதுவுமே வேண்டாம். பண்ணிட்டு சைலண்டா போய் நீங்க படுத்துடணும். ஓகேங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணீங்கன்னா பெட்டர். பகல்லலாம் இதை பண்ணக்கூடாது, நைட்டு மட்டும் தான் இதை பண்ணணும். அப்படி 10 மணிக்கு முடியாதுன்னா 9 மணிக்கு பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து வேண்டாம். சரி, இப்போ இது பண்ணும்போது நான் என்னென்ன பிரசாதம் வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஆனா கம்பல்சரியா ஒரு டம்ளர் பால் அங்க வச்சிடணும். போன தடவை ட்ரை பண்ணவங்களாம் சொன்னாங்க, யூஸ்வலாக நாங்கள் வந்து நைட்டு பாலை வெளியில் வச்சுட்டு தூங்கினாலே அது கெட்டு போயிடும், நாங்கள் வந்து எதிர அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் அந்த பச்சை பால் கெட்டு போயிடும். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் அந்த வச்சுட்டு நைட்டு பூஜையில் இருக்கட்டும்னு வச்சுட்டு நான் போய் தூங்கினேன். 1.5 மாசத்துல ஒரு தடவை கூட பால் கெட்டு போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தோஸ் ஆர் மிராக்கிள். அதெல்லாம் வந்து மிராக்கிள் தான். சரிங்களா? பால் கண்டிப்பா வைக்கணும். அண்ட் நீங்க அந்த பூஜை பண்ணும்போது மெயினா எத்தனை விளக்கு வேணாலும் ஏத்திக்கலாம். மெயினா ஒரு விளக்கு ஏத்துறீங்க இல்லையா, நெய் இல்ல நல்லெண்ணெய், அது 2 தான் பெஸ்ட். இந்த விளக்குக்கான ஸ்பெஷல் எண்ணெய் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். நெய் போடுங்க, இல்லை நல்லெண்ணெய் போடுங்க. அந்த விளக்கு வந்து நைட்டெல்லாம் எரியிற மாதிரி ஏற்றி வச்சுறது நல்லது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 3-4 மணி நேரம் அந்த விளக்கு வந்து எரியணும். ஓகேங்களா? ஸோ நைட் அப்போ நீங்கள் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் வந்து போய் படுக்கும்போது அங்கே கண்டிப்பாக பூஜைக்கு உட்காரும் போதே அங்கே பால் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கே விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். நீங்கள் அப்படியே போய் படுத்துடலாம் அந்த 108 தடவை அச்சதை போட்டு முடிச்சதுக்கப்புறம். ஓகேங்களா? இது எல்லாமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அந்த 1.5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கலெக்ட் பண்ணி வைக்கிறது வந்து அந்த நவதானியத்துல உங்க கர்மாஸோட எனர்ஜிஸ் இருக்கு. நீங்க அதை வீட்லயே எல்லாம் வச்சுட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. 1.5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணிடணும், கடல்ல போடுறது பெஸ்ட். அப்படி இல்லைன்னா வேற எந்த நீர்நிலையிலையாவது நீங்க போட்டுடலாம். நவதானியங்கள் தான், அதை மீன்கள் சாப்பிட்டுடும். ஸோ அதனால அங்க கடலே வந்து ஒரு பியூரிஃபைங் ஏஜென்ட் தான். அந்த சால்ட் வாட்டருக்கு இல்லாத ஒரு பியூரிஃபைங் எனர்ஜி வேற எதுக்குமே இல்லை. ஸோ நீங்க அதுல போட்டீங்கனாலே போதும், அதுவே இன்டைரக்டா உங்க கர்மாவை பியூரிஃபை ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பாலிசம் கொண்டு வரும். அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹோல் ரிச்சுவல் முடிஞ்சிருது. ஹோலி அன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி நீங்க வந்து இந்த பூஜையை பண்ணலாம். மகாசிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த திருவாதிரை கஞ்சி எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கும் சிவனுக்கும் நடுவில் அவர் என்ன வேணும்னு நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க செஞ்சு வைங்க. நீங்க சிவராத்திரி அன்னைக்கு மெடிடேட் பண்ணிட்டே நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் முழிச்சு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக மெடிடேட் பண்ணலாமான்னா யோர் விஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ டெய்லி இது பண்ணும்போதே யூஸ்வலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, 108 தடவை நீங்கள் வந்து அச்சதை போடுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் உடனே கிளம்பிடாம அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் மினிமம் மெடிடேட் பண்ணீங்கன்னா அப்போ இருக்கிற எனர்ஜி ப்ரெசன்ஸ் would be like too much. அதை வந்து நான் சொல்லக்கூட முடியாது, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ எந்தெந்த நவதானியம் எந்த கிரகத்துக்குன்னு நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு எல்லா நவதானியத்தையும் நான் இப்பவே போட்டு பண்றேன், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், நான் செகண்ட் டைம் இப்பதான் பண்றேன், எல்லா நவதானியத்தையும் போட்டு பண்றேன்னு பண்ணிடாதீங்க. பிகாஸ் எவ்ரி ஒன்ஸ் கர்மா இஸ் வெரி ஹியூஜ். அதோட இப்போ நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சனியோட டிஃபிகல்ட்டான டைம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னாலே நீங்கள் அதை போட்டு பண்ணும்போது டக்குன்னு சனி ரிலேட்டடாகவே ஏதாவது ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ வந்து நான் லிஸ்ட் ஆஃப் நவதானியம் சொல்கிறேன் எது எதுக்குன்னு. வீட்டு கோதுமை, முழுசாக கிடைக்கிற கோதுமை பெஸ்ட்டு. அப்படி முழுசாக கிடைக்கலன்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூரியனுக்கு. அதுக்கப்புறம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு. அதுக்கப்புறம் இது ரெட் கிராம்னு சொல்லுவாங்க, ரெட் கலரில் ஒரு பருப்பு ஒன்று வரும், அது செவ்வாய்க்கு. அப்படி ரெட் கலர் பருப்பு கிடைக்கலன்னா நீங்கள் துவரம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது செவ்வாய்க்கு. அதுக்கப்புறம் கருப்பு கொண்ட கடலை, அது வந்து குருக்கு. மஞ்சளும் குருக்கு தான், ரெண்டுமே குருக்கு. அதுக்கப்புறம் கிரீன் கிராம்னு சொல்றது பாசி பயிறு, அதாவது தோல் நீக்காத பாசி பயிறு புதனுக்கு. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை வந்து சுக்கிரனுக்கு. அண்ட் தென் ஆப்வியஸாக வேற என்னென்ன இருக்கு, ராகு கேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, தோல் நீக்காத கருப்பு உளுந்து வந்து ராகுக்கு. அதுக்கப்புறம்
கொள்ளு பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து கேத்து பகவானுக்கு. அப்புறம் ஆப்வியஸா நம்மளோட சனி பகவான். கருப்பு எள்ளு சனி பகவானுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவதானியங்கள் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா கூட கிடைக்கும். ஆனால் நீங்கள் இப்போ நவதானியம் எல்லாம் போட்டு பண்ண போகிறது இல்லை, கூடாது. எது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் மஞ்சள் அரிசி மட்டும் எடுத்துக்கோங்க. வேற ஏதாவது இப்போ நான் செகண்ட் டைம் பண்ணுறேன், தேர்ட் டைம் பண்ணுறேன்னா ஒன்றா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பச்சை பயிரோ இல்லை மொச்சக்கொட்டையோ அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு போதும். ஓகே, ஸோ எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ எக்ஸப்ஷன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ரிச்சுவல் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம் வருமே, அப்போ இதை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நான் வந்து லேடிஸ் அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நான் மெடிடேஷன் அட்டன் பண்ணலாமா மேம், நான் பஞ்சமே மெடிடேஷன் பக்தி மெடிடேஷன் அட்டன் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு வந்து இப்போ நாளைக்கு மெடிடேஷன் இருக்குது, இன்னைக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க. மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே அவங்கள வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வாங்க, ஏன்னா கடவுள் வந்து உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து தாந்திரீக பரிகாரம். ஏன்னா இதுல வந்து நிறைய எனர்ஜி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த டைம்ல வந்து நீங்க நிறைய எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த ஸ்டார் போட்டு வைக்கிறோம்ல, அந்த ஸ்டார்ன்றது என்னன்னா அது வந்து ஒரு போர்ட்டல். எனர்ஜிஸ் வந்துட்டு போறதுக்கான போர்ட்டல் ஜென்ரேட் பண்ணிடும். இந்த டைமென்ஷனுக்கும் அந்த எனர்ஜிஸ் இருக்க அதர் டைமென்ஷனுக்கும் ஒரு போர்ட்டல் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அந்த சிவலிங்கத்துக்கு மூலமாகவே நிறைய எனர்ஜிஸ் வந்து வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் உங்களுக்கு வந்து அது எந்த விதத்துலையும், ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருப்போம். அந்த டைம்ல வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும், உங்களுக்கே தெரியும். நம்ம மைண்டே அப்படி இருக்கும். ஸோ அதனால ஐ அட்வைஸ் இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு மட்டும் இது வந்து நீங்கள் அந்த ஃபியூ டேஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். தலை குடிச்சிட்டு திரும்ப நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். விட்டு போன நாட்கள் நீங்கள் பின்னாடி கண்டினியூ பண்ணலாம். தட் இஸ் ஸ்டில் யுவர் ஆப்ஷன். எவ்வளோ நாள் இப்போ இது தவிர வந்து வேற என்ன எக்ஸப்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பூஜை பண்ணுற டைமில் வேற எங்கேயும் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இதை எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது, அது தொடக்கூட வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்டிங் டைம்னு வரதா இருந்தால் உங்களை வந்து வேற எங்கேயாவது ட்ராவல் பண்ண வைக்கிறது, இல்லை நைட்டு பூஜை பண்ணுறீங்க ஆனால் நைட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அவசரமான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்கள் போயிடுற மாதிரியான ஒரு பண்ண முடியல பூஜை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையிறது, எது வேணாலும் அமையலாம். அப்படி வந்தால் கூட உங்களால 1 or 2 days பண்ண முடியலன்னா கண்டினியூ பண்ணி திரும்ப பண்ணுங்க. ஓகேங்களா, எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். இப்போ ஏதோ ஒன்று நடக்குது உங்கள் வீட்டில், பூஜையே பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ டேஸ்க்கு அவங்க பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டேஸ் விட்டுட்டு நீங்கள் ரெஸ்யூம் பண்ணலாம். தாந்திரிக ரிச்சுவலாக இது இருக்கிறதுனால. அண்ட் நீங்கள் இப்போ உங்களுக்கு பூஜை ரூம்லாம் தனியாக இல்லைங்க, நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் தான், நாங்கள் கபர்டில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கேயே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கீழே கொஞ்சோண்டு இடம் வந்து நீங்கள் வந்து சிவனுக்காக விட்டு அங்கே வைக்கலாம். இல்லை நீங்கள் அங்கே ஒரு டேபிள் போட்டுட்டு நீங்கள் ஒரு டேபிள் அண்ட் ஒரு ஸ்டூல், நீங்கள் ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்து அந்த டேபிள் மேலே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வச்சுருக்கீங்கன்னு அப்படி கூட பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். எதுவுமே வந்து எனக்கு இடம் கம்மியாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு இது இல்லை அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி நிற்கிற விஷயம் இது இல்லை. ஏன்னா நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க? சிவனுக்கு என்ன பிடிக்கும்? நீங்கள் எது கொடுத்தாலுமே சிவனுக்கு பிடிக்கும். நீ ஒரு இலையால எனக்கு அர்ச்சனை பண்ணால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறவர் தான் நம்ம சிவபெருமான். அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசால நீங்கள் எது கொடுத்தாலும் அவர் வாங்கிப்பாரு. நம்மளே வந்து பார்த்துருக்கோம், பன்றிக்கறியை கூட அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் என்ன நீங்கள் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறவர் தான் சிவபெருமான். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் நோ எக்ஸ்கியூஸ். நீங்கள் மனசார வந்து நீங்கள் அவரை கூப்பிடும் போது நீங்கள் ஒரு ஃபியூ டேஸ் நீங்கள் இதை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஐ ஹோப் ஐ கவர்ட் எவ்ரிதிங். அதனால தான் நான் ஆர்கனைஸ்டாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இதோட இந்த பூஜை பண்ணி எல்லாரும் சொன்ன கமெண்ட்ஸ் என்ன, நான் போன வருஷம் இந்த பூஜை சஜஸ்ட் பண்ணப்போ அந்த லிங்கை வேணா நான் கீழே போடுறேன், நீங்கள் அதிலே போய் பாருங்கள் பண்ணி முடிச்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியா இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் சரியா இருக்கு, வேலை ரீதியான பிரச்சனைகள் சரியா இருக்கு. இதெல்லாம் இப்போ இந்த மாதிரியான தாந்திரிக ரிச்சுவல்ஸ்லாம் ஜென்ரலாக வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வரீங்களா, உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. தட்ஸ் நாட் மை இன்டென்ஷன். நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுதுன்னா அது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச்.